குட் ஈவினிங் புதுயுகம் வியூவர்ஸ், வெல்கம் டு காலிவுட் அன்கட். நம்ம காலிவுட் அன்கட்டில் எப்போவுமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆடியோ லான்ச்சஸ், அப்டேட்ஸ், மூவி லான்ச்சஸ் இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. One, two. நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது நண்பர்கள் நற்பணி மன்றம் படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த படத்தில் நிறையா பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆடியோ லான்ச்லேருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்க இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு பாக்கிராஜ் சார் தான் அதுக்கு அந்த 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 பள்ளிக்கூடத்துன்னு வந்தவன் சார். 15 வருஷமாக சினிமா சான்ஸ் தேடி சென்னையில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சார். 15 வருஷமாக. அப்போ பாக்கிராஜ் சார் உண்மையிலே ஊரில் காய்ச்சிட்ட போட்டு அழிஞ்சிட்டு இருப்பார். அப்போ ஆண்டம் சொல்லியிருக்கான், சீக்கிரம் போ சென்னைக்கு, அங்கே அழிஞ்சு அடக்கா 4 பேர் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கிராஜ் சாரை எங்கே வரவழைச்சி அவர் கொடுத்த அவர் சொல்லி கொடுத்த அந்த நடிப்பு திறனால் இன்னைக்கு இந்த மேடையில் அப்படி நின்றுட்டு இருக்கேன். அதாவது இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் வேஷம் நடிச்சுட்டு இருக்கலாம். பாக்கிராஜ் சார் பண்ணுறதுல அதில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷம் நடித்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாக்கிராஜ் சார் ஷூட்டிங்கு லேட்டாக வராங்க. லேட்டாக வந்தவுடனே அந்த 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 அசோசியேட் சார் என்கிட்ட சொன்னார், சிவா சார் உங்களுக்கு என்ன டைலாக் தெரியுமா, போயும் அந்த கிளவியை பேயா கண்ட்ரோல் பண்ணிட்டியா, இதை சார் உங்கள் டைலாக்கு அப்படின்ட்டார். நான் சரின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாக்கிராஜ் சார் வந்தார். வந்த உடனே டக்குன்னு அந்த பேடை விடு, என்ன மேட்டர்ப்பா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், போயும் இந்த கிளவியை பேயா கண்ட்ரோல் பண்ணுறியா இந்த டைலாக் சார் அப்படின்னு. உடனே பாக்கிராஜ் சார் அதாவது ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் சேர் எடுக்க ஆள் உட்காந்துட்டாரு. இப்போலாம் கதை சொல்லணும்னா ஊட்டி போகணுமா, கொடைக்கானல் போகணுமா, மூடு சரியில்லைப்பா, அந்த சவுண்டுக்குள்ளே உட்காந்து எனக்கு என்ன டைலாக் எழுதி கொடுத்தாருன்னா, நல்ல வெயிலில் காய போட்டு வாடி வதங்கி வத்தலாட்டம் மொத்தமும் சுருங்கி சுண்டி போன கிளவி அவ்வளவே கண்ட்ரோல் பண்ணுதியா, இதை பேசுங்க அப்படின்னாரு. சினிமாவை நடிக்கணும்னு வந்தோம், நடித்தோம், செத்தோம். அதே மாதிரி பாக்கிராஜ் சார் வாழும்போதே வாழ்கிறோம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் நல்லா இருந்துகிட்டு இருக்கேன். அது காரணம் பாக்கிராஜ் சார் தான். சிவா அவர் நடிக்கிறத விட நான் ரொம்ப சிரிக்கிறது எப்போன்னா, நடிச்சுக்கிட்டே இருப்பார், டைலாக் நல்லா பேசிட்டே இருப்பார். திடீர்னு டைலாக் மிஸ் ஆகி போச்சுன்னா, இப்போ நம்மெல்லாம் ஒரு டைலாக் பேசியிருக்கேன், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு காலையில் அப்படின்னு, சாரி சார் மிஸ் ஆகி போச்சு அப்படிமோ. சிவா அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீ வர்ற நாளைக்கு நீ வருவ அதுவும் கோக்கால் முடியா அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்ன கெட்ட வார்த்தையில் ஏதோ பேசினாரு. இல்லை அது ஏங்க எதுக்குங்க யாரை திட்டினீங்க, இல்லை அது எனக்கு டைலாக் ஆகி மிஸ் ஆச்சுன்னா அப்படி வந்துடும், அதுக்காக இப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படா இவர் இவங்களே கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவாரோன்னு பயமாகவே இருக்கும் அந்த டேக் முடிகிற வரைக்கும். இன்னைக்கும் இப்போ பேச இங்கே அது வந்துருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அது வராத அளவுக்கு சிறப்பாகவே இது பண்ணாதனால சிவா எல்லாம் அவங்க அந்த ஊர் பாஷை, அந்த வட்டார பாஷை பேசுறது அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நம்ம துணை முதல்வர் படத்தில் அவர் ஒரு கேரக்டர் நல்லா அவருக்கு தகுந்த கேரக்டர் கொடுத்துருப்பேன். எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. பழனிசாமின்னு ஒரு நண்பன், அவனும் 1500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் மில்லு வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் சினிமாவுக்கு நீ வாடா அங்கே என்ன பண்ண போகிற 1500 ரூபா சம்பளத்தில் உட்காந்துக்கிட்டுன்னு சொல்லி நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அவன் தான் ரெட்டச்சடை வயசு, ஆயுத எழுத்து, தீனா இந்த படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பழனிசாமி. அதே மாதிரி எங்கூட கேரம் போர்டு ஆடிட்டே உட்காந்துருப்பார். அவர் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவருக்கு சின்னப்பா தேவருடைய பார்ட்னருடைய பையன். ஆனால் சின்னப்பா தேவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இல்லை நீ பேசாமல் கோயம்புத்தூர்லேயே வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் என் நாடகத்தில் அங்கே நடிச்சுட்டு இருந்தவர் எனக்கு பழக்கமானதுனால
நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை என்னப்பா தவறு கொடுக்கலன்னு என்ன நான் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். அவர் தான் ஆர்பி விஸ்வம். அவர் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் டைரக்ஷனும் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சுந்தரராஜன், அவனும் நானும் தான் எப்பவுமே ஊரில் வந்து நண்பர்களாக அந்த சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அன்னைக்கு பேசும்போது சுந்தரராஜன் நான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்னா, லேட் இல்லை, நான் வெளியே வரும்போதே எங்கள் டைரக்டர்கிட்ட சுந்தரராஜனை சேர்த்து விட்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறேன்டா, டைரக்ஷன் பண்ண போகிறேன், அதனால் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒன்று சேர்த்து விட்றேன், நீ வா அப்படின்னு. சுந்தரராஜனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம் எப்பவுமே. அதனால் அவன் என்ன பண்ணேன், நான் போய் ரூமில் குளிச்சுட்டு வந்துடுவேன். டைரக்டர் வந்தாருன்னா பாக்கியராஜ் எங்கன்னு கேட்டாருன்னா இப்போ வந்துடுவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வை, வேறு எதுவும் பேசிடாத, நான் எப்படியாவது டைரக்டர்கிட்ட சொல்லி சார் எனக்கு பதிலாக நீங்கள் இவனை வச்சுக்கோங்க, என்னை விட பிரமாமா எல்லாமே உனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறேன், அதனால் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி வந்தால் உட்கார வச்சுட்டு மட்டும்னு சொன்னேன். நான் போயிட்டு அவர் வந்திருக்காரு, எங்கே ராஜன் காணோம், ரூம் குளிச்சுட்டு வர போயிருக்காரு அப்படின்னு. எவ்வளோ நேரம், ஒரு 15-20 நிமிஷம் வந்துடுவார். சரி நான் மறுபடியும் வர்றேன் அப்படின்னு எங்கள் டைரக்டர் போயிருக்காரு. இவர் பேசாமல் இருந்திருக்காமல சுந்தரா, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்ன டைரக்டர் என்ன இல்லை, இந்த கதை நான் கூட உட்காந்து பேசினா டிஸ்கஸ் பண்ணேன், இதில் நிறைய ஃபால்ட் இருக்குது சார், நிறைய இடங்கள் கரெக்ட் பண்ணணும். எங்கள் டைரக்டர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். யாருன்னே தெரியல, இந்த கதையில் அது சரியில்லை இது சரியில்லை, அது நிறையா கரெக்ஷன் பண்ணும். நீ ஏறியா அப்படின்னா, கோயம்புத்தூர்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னு என்ன பிடிச்சிட்டேன், எவன் அவன் மாடியில் உட்காந்துருக்கிறது அப்படின்னா, இல்லை சார் அவன் கூட்ட அசிஸ்டண்டா, அவன் ஆரம்பமே சரியில்லையா அப்படின்னா. என்ன சார் என்ன ஆச்சுன்னா, அவன் என்னையா அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட பழகவே இல்லை, அவன் பாட்டில் கச்சா முச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன இதுன்னா அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா உளராதேன்னு சொன்னேன், கேட்டையா அப்படின்னு. இல்லைன்னா சுந்தரராஜ் இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு 5 படம் சேர்ந்து செஞ்சுருக்கலாம், இன்னொரு 3 வருஷம் முன்னாலேயே வந்திருக்கலாம் எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து சேர்ந்துருந்தா. அதனால் நாங்கள் யாரெல்லாம் இங்கே சினிமாவில் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தோமோ சினிமாவை நோக்கி, அதில் ஒருத்தர் ப்ரொடியூசராக வந்தார், ஒருத்தர் நடிகர் டைரக்டராக வந்தார். சுந்தரராஜனும் வந்து எங்களுடைய ரூம்லாம் வந்து கிழக்கே பவுண்டரியில் டைம்லாம் எங்கூடயே உட்காந்துட்டு இருப்பாப்புல. ஸோ இப்படி எல்லாருமே நண்பர்கள் எல்லாமே சினிமாவில் வந்தது இங்கே வரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இங்கே நண்பர்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்காகவே அது வந்து கண்டிப்பாக அந்த யூத்தினுடைய அட்ராக்ஷன் இருக்குது. செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் வந்து மகடம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் யூனிட் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதா பாரதி கூடி சீக்கிரமே அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றி படங்கள் அடுத்தடுத்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சகாப்தம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தில் விஜயகாந்த் சாரோட சன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. இந்த ஆடியோ லான்ச்சில் நிறையா பிரபலங்கள் வந்து நிறையா வியூஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி இருந்துச்சு, ஒரு பர்டிகுலர் ஷாட் எடுத்துட்டா 1 லட்ச ரூபா பரிசுன்ட்டு. அந்த ஷாட் என்னன்னா, ஜமுனா அம்மா பெரிய நடிகை இருந்தாங்க, அவங்க நெத்தியில வந்து நாகையா சார் பொட்டு வைக்கணும். எந்த டைரக்டராலையும் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, ஜமுனா அம்மா தலை கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும், நாகையா சார் கை ஆடிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷாட்டை கடைசி வரைக்கும் யாராலும் எடுக்க முடியல. இதே பிரச்சனை தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு கதை சொல்ல தெரியாது, கேப்டன் கதை ஃபுல் கதை கேட்காம படம் நடிக்க மாட்டார். ஸோ கடைசி வரைக்கும் நான் அவரை வச்சு படமே பண்ண முடியல. ஸோ சண்முக பாண்டியன் பெரிய ஹீரோவாக வர போகிறீங்க, நீங்களாச்சும் என்ன மாதிரி சில டைரக்டர் கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் கொடுத்து கதை கேட்காம நடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கேப்டன் கை காட்ட விட மாட்டேன்ட்டு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எங்கள் அம்மா கண்ணீராட்சி படம் பார்த்தாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் ஒருத்தர் அபிப்பிராயம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, பிரபு சார் பிரமாமா பண்ணியிருக்காரு, ரேவதி பண்ணியிருக்காங்க எல்லாம். எங்கள் அம்மா மட்டும் தனியாக கூப்பிட்டோன்னே எப்படிமா படம் என்ன, ஏங்க இன்னும் ஒரே சீன் வந்துட்டு போகிற, இன்னும் 4 சீன் வந்தால் பிடிச்சி திட்டுவாப்பா. அதான் தாய். எல்லாரும் வேற குணத்தை பார்த்தாங்க, நம்ம பிள்ளை இன்னும் நடிக்க மாட்டானான்னு கேட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் நான் ஆண் பாவத்தில் நடிக்க வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் என்சிசியில் மார்ச் பாஸ் போகிறேன், ஆர்டி பீரியடில், அது கும்பலாக போவோம். நான் அதில் போகிறேன். எங்கள் அப்பா வந்தார், வந்து அன்றைக்கி ஈவினிங் சொல்கிறார், பார்த்தியாப்பா, பார்த்தேன்னா 4வது லைனில் 2வது ஆள் நீதான், நான் கடைசி லைனில். அதுதான் அப்பா. பார்த்தோன்னு ஒருத்தர் கரெக்டாக போனால் அது நம்ம பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா. பாண்டியன் தம்பி, இந்த பாண்டியன் சொல்கிறேன், உங்கள் அப்பா கிட்டக்கிற பண்பு கற்றுக்க, நீ பல வருஷம் சினிமாவில் தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா ஒரு சாம்பிள் சொல்கிறேன், எங்கள் அண்ணாக்கு புக் பண்ணார், பேசினாச்சு. அதுக்கப்புறம் அப்பா பேசினாங்க, கிடக்குன்னு எல்லா கண்டிஷன் எல்லாம் ஓகே ஓகேன்னாங்க, எல்லாமே ஓகேன்ட்டேன்.
சரி சார் அவன் ஃபோனை வச்சுட்டார். அப்பா சார் படத்தில் நடிக்கிறோம், பெரிய மகிழ்ச்சி. 5 நிமிஷம் மறுபடியும் ஃபோனு. ஐயோ போயிடுச்சா, அதுக்குள்ளே கைவிட்டு போயிட்டாரு. இல்லை இல்லை சார் ஒரு விஷயம் சொன்னாங்களா, இந்த படத்தில் நீங்கள் பேண்ட் கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது, உங்களுக்கு ஓகேவான்னு. 5000 கரெக்டாக நமக்கு ஓகேங்க, நம்ம கைவிட்டு எதோ போயிடக்கூடாது. அப்படி ஒரு சொல்கிறது இதெல்லாம் வந்து சினிமா கற்றுக்கணும். திடீர்னு வந்து சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நமக்கு உடன்பாடெலாம் இருக்காது. உடன்பாடு இருக்கா இதெல்லாம் கேட்கணும். அந்த பண்பு பாட்டு கற்றுங்க. படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் கம்பெனியில் ஏதாவது குறைகிற இருந்தால் அதெல்லாம் மனசு வச்சுக்காது. ஐயோ கரையிற ஒன்றுமே கிடையாது சார், ரொம்ப கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னாரு. என் மேலே ஏதாவது குறைன்னா, உங்கள் வீட்டில் இருந்தால் டெய்லி சாப்பாடு வருதான், நீங்கள் அதை எங்கள் கண்ணுக்கே காட்டுறதில்ல, நீங்களே சாப்பிட்டு போகிறீங்க. மகிழ்ச்சியோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு கட்டி அணைச்சி ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கும் சந்தோஷத்தோடு அனுப்புறது தான் அப்பா. அதை கற்றுக்க. நடிப்பு உங்களுக்கு வரலன்னா யாருக்கு வரும்? இத்தனை வருஷம் இத்தனை சினிமாவில் ஜெயிச்ச உங்கள் அப்பாவை பார்த்து உங்களுக்கு நடிப்பெல்லாம் யார் வரும்? செகண்ட் ஹாஃப் எல்லாருமே சொன்னாங்க, நீ நான் வரமாட்டேன் வெளிநாடெல்லாம் அப்படின்னு. சரின்னு நான், ஏன்னா எனக்கு கட்சி வளம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி இருந்தாலும் சண்முக பாண்டிக்காகவும் என் மனைவி அனந்தனுக்காக நான் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா எனக்கு உட்காந்து பேப்பரை பார்க்குறது இது ஏன் நான் அன்னைக்கு பேப்பரை பார்க்கலன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் வேற. அப்போ போகும்போது சொன்னேன், எடிட்டிங் நீ தான் பார்க்கணும், டப்பிங் நீ தான் போடணும். இன்னைக்கு டப்பிங் எடிட்டிங்கும் நான் சொல்லி மனைவி போதுன்னு இருக்க நான் என்ன நான் வரமாட்டேன். இப்போ இறங்கணுன்னா கட்சி வளம் தான் போயிடும். இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீ தான் எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி தான் நான் சொல்லி தான் போகிறது. அதனால வீட்டிலேயே நான் எடிட்டிங் ரூம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு இதை சொல்கிறேன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இன்னைக்கு நீங்கள் இவர் கேட்குறாரு, ஜெகன் கேட்டார், 25 வருஷம் எங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வந்துடும். அவர் மனைவி இன்னைக்கு பார்த்து நான் பேங்காங்கில் நிச்சயமாக வரும். இந்த வெள்ளி விழாவுக்கும் நீங்களும் உங்களுக்கு கல்யாணமாகி 25 வருஷம் அப்போ நீங்கள் என்னை கூப்பிடணும், நான் இருப்பேன் வாழ்க்கை வாழ்க்கை நன்றி வணக்கம். தேங்க்ஸ் கேப்டன், தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், மிஸ்ஸஸ் கேப்டன் மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேப்டன், நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். 1 மாதம் நவம்பரில் உங்கள் குடும்பத்தோடயே இருந்தேன். யாருமே வந்து என்ன ஒரு நடிகனாக ட்ரீட் பண்ணல. இன்ஃபேக்ட் சுதீஷன்லாம் வந்து he took care of me like a own brother. மேம், he took சண்முக பாண்டியன் உங்கள் மகன் ஷாப்பிங் கூட்டு போகலாம், என்ன கூட்டு போனாங்க, டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே வருதுன்னு சொல்லி கிஃப்ட் வாங்கணும்னு எங்கள் 2 பேரையும் கூட்டு போட்டாங்க. அதில் ஒரு கிஃப்ட் வரல. நான் இன்னும் கூட அவங்க பார்க்கும்போது தான் சம்மு கிஃப்ட்டு அப்படி கேட்டுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எத்தனை வருஷத்தில் ஒரு நவம்பர் 14 அந்த சில்ட்ரன்ஸ் டே கிஃப்ட் உங்கள் கையில் வாங்குவேன். தேங்க்யூ ஸோ மச், பீன் ஸோ கைண்ட் டு அஸ். செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் ரீசெண்டாக அவரோட கேலண்டர் லான்ச் பண்ணார். இந்த விழாவில் டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கலர்ஃபுல்லான ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். Hi Machas, I'm Namita here and you are watching me on Pudhiya Yugam. I'm here to attend Karthik Srinivasan, நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ் அவர் ஃபோட்டோகிராஃபர். அவரோட கேலண்டர் லான்ச் மூன்ஸ்ட்ராக், அதுக்காக நான் இங்கே இருக்குது. என்ஜாய் தி ஷோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராயலக்ஷ்மி பேசுகிறேன். ஐம் ஹியர் டு விஷ் கார்த்திக் வெரி குட் லக். இந்த ஈவெண்ட் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். Every year he wants to shoot with me. Unfortunately this year I wanted to shoot for him and again I missed it and I'm regretting it for that, because looking at the pictures, looking at the calendars, I was like, oh my god. அதனால தான் நான் கார்த்திக்கு சொன்னேன், கார்த்திக் எனக்கு கூப்பிட்டாது, ஏன்னா நான் வந்து இந்த கேலண்டரில் இல்லை, பார்த்தா எனக்கு அப்புறம் ரொம்ப நான் வருத்தப்படுவேன் சொல்லிட்டு. But yes, all we all know that he's a fabulous photographer and his work, I love his work. So I'm going to soon have a photo shoot. That's one of the reasons I'm still smiling. I've worked with Karthik in a lot of for endorsements and all. Very soon, hopefully next year I should be part of his calendar. Well, எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட இந்த கேலண்டர் 2015 மூன் ஸ்ட்ரக் என்ற இந்த கான்செப்ட், அதாவது ரியல் லைஃப் கப்புள் அண்ட் ரியல் லைஃப் கப்புள் என்ற கான்செப்ட். பொதுவாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகை கூட வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது வந்து வழக்கம். ஆனால் முதல் முறை ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களுடைய மனைவி அவங்களோட வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
எனக்கும் ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப். ஸோ இது வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரி இருக்குது எனக்கு அண்ட் நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். அவருடைய கேலண்டரில் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு வந்து என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய மனைவியோட சேர்ந்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்திச்சு. இட் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் கார்த்திக். புதியூர்கம் நேயர்களுக்கு வணக்கங்க, நான் தான் உங்கள் ஆதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஈவினிங், ரொம்ப லவ்லியான ஒரு ஈவினிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட ரியல் லைஃப் அண்ட் ரியல் லைஃபோட பேர் கப்புள் கப்புள் கேலண்டர் ஷூட் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. த டோட்டல் கான்செப்ட் ஆஃப் இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸுங்க. ஸோ பேர்லேருந்து தெரியுது உங்களுக்கு மூன் ஸ்ட்ரக். ஸோ ஐம் கிளாட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் கேலண்டர். அண்ட் நானும் நிக்கி கல்ரானி தான் இந்த ஒரு பேராக இந்த ஒரு டிசம்பர் மந்த்துக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் வித் கார்த்திக் ஸ்ரீனிவாசன். இதுக்கு முன்னாடி அவர் ஷூட் பண்ணியிருக்கேன். ஹி இஸ் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். வழக்கமாக வந்து தாடி வச்சுட்டு ரொம்ப அழுக்காக தான் வந்து என்ன காட்டியிருக்காங்க இப்போ வரைக்கும் மிருகம் மருவான் படத்தில் வந்து அந்த கேரக்டர் அப்படி. பட் இந்த கேலண்டரில் வந்து தாடி வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருக்காரு. த ஹோல் கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் ஸ்ரீனிவாசன் அண்ட் இட் வாஸ் ரியலி கிரேட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் கேலண்டர். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கோம். மொதல் வாட்டி நான் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூன் ஸ்ட்ரக் அப்படின்னு இந்த கேலண்டர் லான்ச் ரியல் கப்புள்னு ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் ஜெர்னி ஐயரும் பண்ணியிருக்கோம் ரியல் கப்புளில். ஹாய், வணக்கம், ஜீவா பேசுகிறேன். கார்த்திக் ஸ்ரீனிவாசன் அவரோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம் மூன் ஸ்ட்ரக்ங்கிற ஒரு நல்ல கான்செப்டில். அண்ட் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கேலண்டர் லான்ச்சில் வந்து நான் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஐ வாஸ் ஒன் டிஃப்ரெண்ட் லுக், ஸோ அதனால் ஷூட் பண்ண முடியல. பட் உண்மையிலே ஐம் ஸோ கிளாட் தட் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துருக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் லைக் பேச்சுலர்ஸ்க்கு தனியாக வேறு மாதிரி எடுத்திருக்காரு அண்ட் கப்புள்ஸ்க்கு வேறு மாதிரி எடுத்திருக்காரு. கார்த்திக் ஸ்ரீனிவாசன் சார் ஹேஸ் பின் ரியலி அ குட் பர்சனாலிட்டி. அண்ட் சிவா மனசில் சக்தி கூட அவர் தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணது அவரோட ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஷூட்டிங் அவர் கூட தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் கார்த்திக் ஹேஸ் பின் ரியலி க்ரோயிங் இன் ஹிஸ் கெரியர். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், புது புது கான்செப்ட்ஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ். ஸோ ஹி ஹேஸ் ரியலி எக்ஸ்போஸ்ட் ஹிஸ் டேலண்ட்ஸ். ஸோ நிச்சயமாக ஐ எம் வெரி ஹாப்பி தட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். கார்த்திக் ஸ்ரீனிவாசனுடைய மூன் ஸ்ட்ரக்ங்கிற ஒரு கேலண்டர், ஒரு ரியல் கப்புள்ஸ் அண்ட் ரியல் கப்புள்ஸோட சேர்ந்து ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரியல் கப்புள்ஸோட பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வெரி ஸ்போர்ட்டிவ் ஆஃப் தெம் டு கம் அண்ட் டூ இட். ரொம்ப அழகான பிக்சர்ஸ், எல்லாருமே வேறு லைட்டில் காமிச்சிருந்தாரு. ஸோ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நிச்சயம் இந்த கேலண்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ் இதில் இருக்குது. தேங்க்யூ, குட் லக். நம்ம காலிவுட் அன்கட்டில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்லையும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர்.